கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 14/2/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மை மாத்திரம் இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படுவதாக, உடைய கிருபை, உடைய அன்பின் அபிஷேகம் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். அப்பா, உடைய நிறைவான இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுக்காக என் தேவனே, நீர் சிந்தின பரிசுத்த ரத்தத்தை, இயேசு சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் தெய்வீக நன்மைகள் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். சங்கீதம் 37:3 படி கர்த்தரை நம்பி நன்மை செய்ய என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி அப்பா எப்போதும் நன்மை செய்கிற பிள்ளையாயிரும் நீங்கள் மாற்றுங்க. இந்த தேவனுடைய கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்யட்டும், நிறைவேற்றாங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 14/2/2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்தில் நன்மையும் கிருபையும் விடுதலையும் உண்டாகும்படியாக நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. உங்களுடைய கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றும்படியாக நீங்கள் செய்யுங்கப்பா. என் தேவனுடைய கரம் தேசத்தில் இருப்பதாக வியாதியும் துன்பமும் துயரமும் வராதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமீன்.